பொதுவாவே அம்மாக்களுக்கு வந்து பெண் குழந்தைய விட ஆண் குழந்தை மேல தான் லவ் அதிகமா இருக்கும். ரொம்ப லவ்வோட ஆசாசையா பார்த்து வளர்க்குற தன்னோட பையனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அந்த அம்மா சும்மா விடுவாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கிட்னாப். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு அம்மா பையன காமிக்கிறாங்க. அம்மா பேர் வந்து கார்லா. அவங்களுக்கு வந்து 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். இவங்க வந்து ஹஸ்பண்ட விட்டு தனியா பிரிஞ்சு வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு அந்த பையன வளர்த்துட்டு இருக்காங்க. என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் பையனுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அத தான் பையனுக்காக பண்றோன்றத மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா வேலையில பார்த்து சம்பாரிச்சு அந்த பையன வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குழந்தை ஆசைப்படுறத வந்து மேக்ஸிமம் செஞ்சு முடிச்சுருவாங்க. இன்னைக்கு வந்து குழந்தைய வந்து வெளியில கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொன்ன மாரியே வெளியில பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்தோனே அவன் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். இவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க பையன் கூட. பார்த்தா ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசுனா, அவங்களோட லாயர் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் வந்து டைவர்ஸ் ஆயிருக்கும். கோர்ட்ல வந்து ஹஸ்பண்ட் கிட்ட தான் குழந்தைய குடுத்துறணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அவர் வந்து பணம், பலம் இந்த மாரிலாம் நெறைய இருக்கனால, அவர்ட்ட தான் குழந்தைய குடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க லாயர் வந்து சொல்றாரு. பேசிட்டே இருக்கும்போது இவங்க ரொம்ப டென்ஷன்ல அப்படிலாம் குடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா சார்ஜ் இல்லாம ஃபோன் ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆனோனயும் இவங்க என்ன பண்றாங்க, குழந்தைய திரும்பி பார்க்குறாங்க. குழந்தை உட்காந்துருந்த இடத்துல ஆள காணோம். பார்க் ஃபுல்லும் அங்கிட்டும் இங்கிட்டும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணோம். உடனே பார்க்கிங் வந்து பார்க்குறாங்க. கார் பார்க்கிங்ல பார்க்கும்போது அங்க ஒரு லேடி குண்டு லேடி வந்து குழந்தைய இழுத்துட்டு போறா. அவன் வந்து அம்மா, அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கார் கிட்ட வேகமா ஓடுறாங்க. போய் கதவ லாக் பண்ணத தட்டி தட்டின்னு தட்டிட்டு இருக்காங்க. தொறங்க, குழந்தைய வெளிய விடுங்க அப்படின்னு. பார்த்தா அந்த கார் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அப்பயும் விடாம அந்த கார புடிச்சுட்டே ஓடிட்டே இருக்காங்க கொஞ்ச தூரம். கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கப்புறம் அவங்களால முடியல. டக்குன்னு கால் இடறி கீழ விழுந்துர்றாங்க. கீழ விழுந்தும் திரும்ப எந்திரிச்சு அவங்களோட கார் எடுத்துட்டு போய் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஓடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க மொபைல் ஃபோன் கீழ விழுந்தத பார்க்காம மிஸ் பண்ணிட்டு போயிர்றாங்க. அவங்க கார் எடுத்துட்டு அந்த கார ரொம்ப வேகமா சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது இவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக, அந்த காருக்குள்ள அந்த குழந்தைய கடத்திட்டு போன அந்த குண்டு லேடி இருக்கால்ல, என்ன பண்ணுவான்னா, அந்த கார்ல இருந்து ஒவ்வொரு பொருளா டயரு, வச்சிருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பா. அப்பதான் இவங்க கார்ல வந்து மோதி வரமாட்டாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டுருக்கும்போதே ஒரு வழியில போனதுக்கப்புறம் பார்த்தா கார காணா போயிரும். கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் தூரம் பொறுமையா போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திரும்ப கார் கிடைச்சிரும். அந்த கார ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த பையனோட ஃபோட்டோ அவங்களோட காருக்குள்ள இருக்கும். அந்த ஃபோட்டோவ பார்த்து அந்த அம்மா நான் எப்படியாவது உன்ன காப்பாத்திருவேன். நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. கார ஒரு வழியா கண்டுபிடிச்சு கொஞ்சம் தூரமாவே அந்த கார ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்ப வந்து காருக்குள்ள அந்த பையன் ரேடியோ மாரி குட்டியா ஒரு ரெக்கார்டர் வச்சிருப்பான். அது அந்த காருக்குள்ள இருக்கும். அதுல வந்து அவன எப்படி பேசி மயக்கி அந்த லேடி வந்து கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்றத அவங்க அம்மா கேட்டுட்டு அழுகுறாங்க. ஏன்னா, அந்த பையன் சுத்தி என்ன நடக்குதுன்றத அந்த ரெக்கார்டர்ல பேசிக்கிட்டே இருப்பானாம் எப்பயும். இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டு அழுதுட்டு இருக்காங்களாம். இடையில போற வழியில ஒரு போலீஸ்காரவங்க வருவாங்க. நீங்க ஹை ஸ்பீட்ல போறீங்க. கார ஸ்டாப் பண்ணுங்கன்னு இவங்கள திட்டிட்டே வரும்போது, என் குழந்தைய முன்னாடி கார்ல கடத்திட்டு போறாங்க. நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அந்த போலீஸ்காரருக்கு புரியாது. திரும்ப ரொம்ப கத்தி, இந்த மாரி என் குழந்தைய அந்த கார்ல கடத்திட்டு போறாங்க. நான் அவங்கள பிடிக்க தான் அப்படி போயிட்டுருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே அவரு புரிஞ்சுக்குவாரு. அந்த கடத்திட்டு போன காரும் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். கார் நிறுத்த போறாங்க. அதனால நம்ம போய் என்னன்னு பார்ப்போம்னு அந்த போலீஸ்கார் வந்து அந்த கார் கிட்ட வர்றாரு. கரெக்ட்டா அவரு வர்ற நேரம் பார்த்து கார் மூவ் ஆகி, அந்த கடத்திட்டு போன காரோடையும், கார்லாவோட காரும் சேர்ந்து அந்த போலீஸ்காரர வந்து ஆக்சிடென்ட் பண்றாங்க. 2 காருக்கு இடையிலயும் அவரு மாட்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கடத்திட்டு போன காரு விட்டு பிரிஞ்சிரும். போலீஸ்காரர் வந்து கீழ விழுந்துருவாரு. இவன் அதெல்லாம் பொருட்படுத்தாம வேகமா ஓட்டிட்டே பின்னாடியே தொரத்திட்டு போறான். ஒரு இடத்துல போனோனே கார் நின்றுது. கார் நின்னோனே அதுலருந்து ஒரு ஜென்ஸ் இறங்கி வராரு. வந்து இவ காருகிட்ட வரவும், இவ பயத்துல ஏதா பண்ணிருவான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார வேகமா அவர பார்த்து ஓட்டுறான். அவன் பயந்துட்டு திரும்ப காருக்குள்ள போய் உட்காந்துக்குவான். அப்புறம் இறங்கி வந்து உங்களுக்கு என்ன வேணும்? பணம் ஏதாவது வேணும்னா என்ட்ட கேளுங்க. நான் தந்துடுறேன் எவ்வளோ வேணுனாலும். என் குழந்தைய எதுவும் பண்ணிறாதீங்க. என்ட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்புறம் அந்த குண்டு லேடி கூட்டிட்டு போனால்ல, அவ இறங்கி வருவா காருக்குள்ள இருந்து. இறங்கி வந்துட்டு, அ எனக்கு பணம் ஒரு $10,000 வேணும். நீ தரியா? அப்படின்னு சொல்லி சொல்லவும், நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிருவா. அப்பன்னா நான் உன் காருக்குள்ள ஏறிக்கிறேன். நீ அந்த கார ஃபாலோ பண்ணி போறான். கார்லாவோட காருக்குள்ள ஏறிருவா. ஏறிட்டு நான் சொல்ற இடத்துக்கு அந்த கார ஃபாலோ பண்ணியே நேரா போயிட்டே இரு. ஏதாவது தப்பு பண்ணேன்னா, உன் குழந்தைய அவன் கொன்றுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. இவளும் அழுதுகிட்டே சரி போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார ஃபாலோ பண்ணியே போயிட்டே இருப்பா. ஒரு பிரிட்ஜுக்கு அடியில போற மாரி இருக்கும். அதுக்கு அடியில போனோனயும் கார்லாவ வந்து அந்த குண்டு லேடி கழுத்த நெரிச்சு கொலை பண்ண பாப்பா. இவ என்ன பண்ணுவா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கையில கார ஓட்டிக்கிட்டு, இன்னொரு கையில அந்த லேடிய டோர தொறந்து வெளியில தள்ளி விட்டுருவா. தள்ளினதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ விட்டு லைட்டா வெளியில வரும்போது, குண்டு லேடி வந்து டீ ஷர்ட்ட கழட்டி கார்ல வச்சிருப்பாள்ல, அந்த டீ ஷர்ட்ட எடுத்து இவ போட்டுக்கிட்டு
கைய ஆட்டுவா, "வெளியில போலாம்" அப்படின்னு சொல்லவும், அந்த வெளியில கடத்திட்டு போன கார் நின்னுச்சுல்ல, அவங்க வந்து "சரி போ சொல்றா இவ" அப்படின்னு சொல்லிட்டு கெளம்பிருவாங்க. கொஞ்சம் தூரம் அந்த கார ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது, அவன் வந்து கண்டுபிடிச்சுருவான். இது நம்ம ஆள் கிடையாது. இந்த பையனோட அம்மா தான் நம்மளோட ஒய்ஃபோட டீ ஷர்ட்ட போட்டுட்டு இந்த மாரி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லவும், டோர தொறந்து அந்த பையன வந்து கீழ தள்ளி விடுற மாரி பண்ணுவான். அப்ப இவன் பயந்து போய் கார நிப்பாட்டிருவான். நிப்பாட்டிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். ஃபாலோ பண்ணி வரக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லவும், என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு அழுதுட்டு கிடப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தூரமா போய்க்கிட்டே இருப்பான். இடையில ஒரு ஆள் நிப்பாரு. அந்த ஆள்கிட்ட என் குழந்தைய இந்த நம்பர்ல இருக்க கார்ல வந்து கடத்திட்டு போறாங்க. நீங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சரி நான் சொல்லிடுறேன். நீங்க ஃபாலோ பண்ணி போங்கன்னு அந்த ஆள் சொல்லிருவாரு. சொல்லவும் போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா இடையில ஒரு பாலத்துக்கிட்ட வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். நெறைய காரெல்லாம் நின்னுட்டுருக்கும். இவ பயந்து போய் ஓடுவா கார நிறுத்திட்டு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, அந்த கடத்திட்டு போன கார் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அங்க போய் விசாரிச்சு இந்த கார்ல தான் என் குழந்தைய கடத்திட்டு வந்தாங்க. யாராவது இருந்தாங்களா என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, பக்கத்துல இருந்த ஒருத்தரு இதுலருந்து ஒரு பையன ஆள் இறக்கி கூட்டிட்டு போனாரு. அந்த சைடு தான் கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கை காமிப்பான். நான் போய் காப்பாத்துறேன். நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கார்லாம் சொல்லவும், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிருவாரு. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாரி என் பையன கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், நீ பதட்டப்படாதீங்க. நான் என்னன்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்கன்னு அந்த போலீஸ் சொல்லவும், கார்ல என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணணும். நான் ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க நோட்டீஸ் போர்ட்ல நெறைய குழந்தைங்க மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மென்ட் போட்ட மாரி அங்க நெறைய இது வந்து இருக்கும். ஸோ அத பார்த்தோனே இவங்கள நம்புனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கார்ல உட்காந்துட்டு ஒரு செகண்ட் நிதானமா யோசிப்பாங்க கார்லாம். சுத்தி முத்தி பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு கார் மட்டும் ரிவர்ஸ் வருது. ரிவர்ஸ் வந்துட்டு வேகமா ஃபாஸ்ட்டா கிளம்புறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தோம்னா, இவன கடத்திட்டு வந்தாங்கல்ல அந்த பையன, அவங்க தான் வேற ஒரு கார்ல போறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது சேஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு இவங்க கார் வேகமா ஃபாஸ்ட்டா வந்துட்டுருக்கு. அத ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டுருக்கா. அத பார்க்காம அந்த கடத்திட்டு போறான்ல, அவன் வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிடுறான் அந்த பொண்ண. அந்த பொண்ணு மேல இவன் ஏத்திறக்கூடாதுன்னு மூவ் பண்ணும்போது, இவ கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட் ஆயி அவன் மூக்குலலாம் ரத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த ரத்த கரையோடயே இவ கார ஓட்டிட்டு அந்த ஆள புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமா போயிட்டுருக்கும்போது, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கார்ல பெட்ரோல் இல்லாம நின்றும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிஞ்ச அளவு ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருப்பாங்க. பார்த்தோன்னா ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்க நிறுத்தி, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த கார மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என் குழந்தைய கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லவும், இந்த ரோடு வந்து டெட் எண்டுமா, இதுக்கப்புறம் எங்கேயும் போகாது அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. என்ன சொல்றீங்க டெட் எண்டா? அப்ப அந்த கார் காணாமே எங்க போயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இங்க தான் எங்கேயாவது நின்றுருக்கும். நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த ட்ரக்க வந்து சைட்ல வந்து இந்த கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிரும். ஆக்சிடென்ட் பண்ணோனே அவன் என்ன பண்ணுவான்னா, டக்குனு அந்த கார விட்டு இறங்கி போய் கடத்திட்டு போனான்ல அவனோட காருக்குள்ள உட்காந்துக்குவான். ஏன்னா, இவன் வந்து அவள கொல்றதுக்காக கார விட்டு இறங்கி வந்திருப்பான். அப்புறம் என்ன பண்றான்னா, அவன் இதுல வந்து ஒரு ஐடி இருக்கு. அத எடுத்து அதுல இருக்க அட்ரஸ ரூட் மேப்ல போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, அது வந்து பக்கத்திலேயே அந்த பில்டிங் இருக்கு அப்படின்றத சொல்லுது. அப்புறம் அந்த வீட்ட கண்டுபிடிச்சு போயி, அங்க எங்க குழந்தைய மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அங்க ஒரு ஃபோன் கிடைக்குது. அந்த ஃபோன வச்சு போலீஸ்க்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அந்த குண்டு லேடி வந்துருவா. அவங்க வீட்டுக்கார் பேர சொல்லிக்கிட்டே வரும்போது, இவன் என்ன பண்ணுவான்னா, பயந்து போய் ஒரு இடத்துல அமைதியா நிப்பான். அந்த குண்டு லேடி சாப்பாடு கொண்டு வந்து வீட்ல வச்சுட்டு, இங்கேருந்து ஃபோன காணோம், கன்னும் இங்க இருந்தத காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு, நேரா அந்த குழந்தைய கடத்தி வச்சிருந்தால்ல அந்த ரூம்குள்ள போறான். போயிட்டு திரும்ப வெளியில போயிடுறான். இவன் என்ன பண்ணுவான்னா, கார்லாம் அந்த ரூம்குள்ள போனான்ல, நம்மளும் அதில போய் என்னன்னு பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது, மேல ஒரு ஓட்ட மட்டும் தெரியுது பரண் மேல. அங்கருந்து அவன் பையன் வந்து, "அம்மா நான் இங்க தான் இருக்கேன். என்ன காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. இருட்டா இருக்கு ரொம்ப." அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பான். "நீ பயப்படாதப்பா நான் அம்மா வந்துட்டேன்ல, எப்படியாவது உன்ன இறக்கி கீழ கொண்டு வந்துடுறேன்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இன்னும் நெறைய குழந்தைங்க சவுண்ட் வந்து அந்த பரண் மேல கேட்கும். அப்புறம் பார்த்தா 2, 3 பிள்ளைங்க அதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் பையன மட்டும் கீழ இறக்கிட்டு, "நான் உங்கள காப்பாத்த கண்டிப்பா திரும்ப வருவேன். நீங்க பயப்படாம இருங்க பிள்ளைங்களா" அப்படின்னு சொல்லிட்டு பையன கூட்டிட்டு வர்றான். அதுக்குள்ள என்ன பண்ணுவான்னா, அந்த குண்டு லேடி கன்ல வந்து புல்லட்ட லோட் பண்ணி வச்சுட்டு, இவங்கள தொரத்தி வந்துட்டுருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க ஏரியில போட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவள திசை திருப்புவாங்க. இவன் அந்த போட்ல தான் தப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குண்டு லேடி என்ன பண்ணுவான்னா, அங்க பார்த்து ஷூட் பண்ணுவான். பார்த்தா அவங்க டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சுருவாங்க. தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி வந்து பக்கத்துல ஒரு ரூம்குள்ள வந்து பையன வந்து டவல் வச்சு தொவட்டி விட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு, "நீ இங்கேயே இரு. நான் அம்மா போய் அந்த குழந்தைங்கள காப்பாத்தி வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள வருவான். வந்து பார்த்தா அங்க வேற ஒரு ஆள் நிப்பாரு. "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இவங்கள பார்த்து, "நீங்க யாரு? நான் வந்து பக்கத்து வீடு தான். அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லி வந்தேன். திருட வந்துட்டீங்களா எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எனக்குள்ள குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லும்போது, அந்த குழந்தைங்க கடத்தி வச்சிருக்க இடமும் அவ சொல்லல. எத்தன குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லல. ஆனா அந்த ஆள் என்ன பண்ணுவான்னா, நேரா அந்த ஹோல் கிட்ட வந்துட்டு,
பரண் மேல பார்த்து, "குழந்தைங்களா கீழ இறங்கி வாங்க" அப்படின்னு சொல்லுவான். நான் எத்தன குழந்தைன்னு சொல்லல. எங்கன குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லல. "நீங்க மட்டும் எப்படி போய் கரெக்ட்டா செக் பண்ணி எடுத்திருப்பீங்க குழந்தைங்கள?" அப்படின்னு அவன் சந்தேகமா கேட்பான். உடனே அவன் சிரிச்சுட்டு ஷூட் பண்ண போவான். தப்பிச்சு அவன அடிய போட்டு அந்த குழந்தைங்கள கீழ இறக்கிருவான். பார்த்தோன்னா போலீஸ்காரவங்களும் வந்துருவாங்க. நெறைய போலீஸ் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, அந்த அம்மா, குழந்தைங்க எல்லாத்தையுமே வெளியில காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. உடனே ஹீரோயினிய வந்து அந்த ஊரே வந்து ஒண்டர் வுமனா வந்து கொண்டாடுறாங்க. இதோட படம் முடிஞ்சிருச்சு.